உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 தமிழர்கள் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவிக்கும் நிலையில் நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். 30 பேர் உத்தராகண்ட்ல இந்த நிலச்சரிவு காரணமாக சிக்கியிருக்காங்க. இப்போ அங்க பித்தோர்கர் அப்படிங்கிற மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் கோஸ்வாமி அவரிடம் தொடர்பு கொண்டேன். அவர் அனைவரும் இப்போ அங்க சேஃபா இருக்காங்க. ஒரு கேம்ப்ல அவங்கள எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபுட் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் இல்லை, எல்லாருமே சேஃபா இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அவங்களோட தொடர்புல தான் இருக்கோம் அவங்கள மீட்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு வெதர் கண்டிஷன்ஸ் வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஹெலிகாப்டர் மூலமா அவங்கள மீட்கிறதுக்கான பணியை திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். எங்கள் அப்பா ராஜா குருக்கள் சிதம்பரத்திலேருந்து உத்தரகாண்டுக்கு ஆதி கைலாஷ் டூர் போனாங்க. நேற்று மத்தியானம் வரைக்கும் டச்சில் தான் இருந்தாங்க, ஃபோன் பேசியிருந்தாங்க. பத்திரமா இருக்கோம், சாப்பாடு வசதி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங்க்கு அப்புறமா தான் நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எந்த ஒரு தகவலும் இல்லை. அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எந்த நியூஸுமே எங்களுக்கு தெரியல. இப்போது கவர்மெண்ட் கலெக்டர் மூலியமாக உத்தரவு போயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். அடிப்படை வசதிகளும் மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் அவங்களுக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும், எப்போ வந்தாலுமே சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும். ஏன்னா போனவங்க அத்தனை பேருமே 30 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. இங்கே சிதம்பரத்துலேருந்து போனவங்க அத்தனை பேருமே 60+ ஏஜுங்கிறதால மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள மீட்கிறதுக்கு இராணுவ ஹெலிகாப்டர் அனுப்புகிறதா பேசியிருந்தாங்க. அந்த உதவியும் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வெதர் கண்டிஷன் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். இன்றைக்கி தான் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும்னு கலெக்டர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அரசு தரப்புல டேரெக்டாக உங்கள்கிட்ட பேசினாங்களா, பேசி சொன்னாங்க? என்கிட்ட பேசலை. அங்கே போன 30 பேரில் இருக்கிற ஒரு பேரண்ட்டோட பசங்க கிட்ட பேசியிருக்காங்க. மினிஸ்டர் MRK பன்னீர்செல்வம் சார் மூலியமாக விஷயம் வெளில போயிருக்கு. அவங்கக்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சுது. என் பேர் புஷ்கலா. என் பேர் உதயகுமார். எங்கள் அப்பா பேர் சூரியமூர்த்தி, அம்மா பேர் வளர்மதி. அப்பாவுக்கு வயசு 63, அம்மாவுக்கு 59. 2 பேரும் ஆதி கைலாஷ் நம்ம கனகராஜ் சார் அவங்க தலைமையில் போய்ட்டுலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. 1ஆம் தேதி காலையில் இங்கே ட்ரெயினில் கிளம்புனாங்க. போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் முன்னாடியே வர்ற மாதிரி ஐடியா அவங்களுக்கு. நடுவில் வர முடியல. அங்கே கிளைமேட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அங்கே தங்க வச்சுட்டாங்க. அவங்கள எங்கேயும் மூவ் பண்ண வேணாம், நீங்கள் அங்கேயே தங்குங்கன்னு சொல்லி அங்கே உள்ள கலெக்டர் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதோட 2 நாள் அங்கேயே தங்கிட்டாங்க அவங்க. அதோட நேற்று வெதர் நல்லாயிருக்கு, நீங்கள் மூவ் ஆகலான்னு சொன்னதுனால நேற்று 2 மணிக்கு மறுபடியும் கிளம்புனாங்க. கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. வர வழியிலே நிலச்சரிவு இருக்குன்னொடனே ஒரு இடத்துல நின்னோடனே அதுக்கப்புறம் அவங்களால இந்தாண்டி மூவ் ஆக முடியல. இப்போ பாதி வழியில் நிற்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு ஏன்னா போனவங்க அம்மா அப்பா 2 பேருமே சுகர் பேஷண்ட்டு தான். அவங்களுக்கு தேவை சாப்பாடு, தங்க இடம். தமிழ் அரசு சார்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவம் ப்ளஸ் எவ்வளோ சீக்கிரம் அவங்கள ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாங்களோ எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரோட குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும். அரசே அவங்கள்ட்ட எப்போ சார் பேசினாங்க, என்ன சொன்னாங்க? என்கிட்ட நேற்று சாயங்காலம் 5:15 மணிக்கு பேசினாங்க. இதுமாரி மதியானம் 2 மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம். கீழே திடீர்னு வர வழியில் நிலச்சரி வந்துருச்சு. அதனால் இதுக்கப்புறம் எங்களால் மூவ் ஆக முடியல. அதனால் நாங்கள் அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுட்டோம். முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குது. இதுக்கப்புறம் சிக்னல் எடுக்குதா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தங்க வேண்டிய இடம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் தங்கிட்டு ஃபோன் அடிக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோனே வரல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் பேனிக் ஆச்சு. அப்புறம் நியூஸ் வந்தது. அதை பார்த்த உடனே தான் அடுத்த விஷயம் தெரிஞ்சுது. தமிழ் அரசு சார்பாக ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.